கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலையில் உங்களோடு கூட தேவ வார்த்தை சொல்லுவதற்கு மீண்டும் அதிகாலை ஜெபம். இந்த 19ஆம் தேதி காலை ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் நேரம் ஒரு வசனத்தை வைத்து உங்களோடு பேசி கொண்டிருக்கிறோம். நம்முடைய பெத்தேல் மிஷன் சர்ச் பங்காருப்பேட், இதை ஒருவேளை நம்ம சர்ச்சுக்குட்பட்ட தேவ பிள்ளைகள் புதிதாக யாராவது ஃபேஸ்புக் மூலமாக வேறு நிலையில் இந்த வார்த்தையை கவனிச்சிங்கன்னா நீங்கள் அதை போட்டு பாருங்கள். நிறைய 500 வீடியோவுக்கு மேலே ஆண்டுடைய தயவினால் அதில் போட்டிருக்கிறோம். பிரயோஜனமாக இருக்கும். இந்த 19ஆம் தேதி அதிகாலை ஜெபம் 21 நாள் நடக்கிறது. இன்றைக்கும் ஒரே ஒரு வசனம் உங்களுக்கு சொல்லுகிறேன். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கண்கள் என்ற தலைப்பிலும் கண்ணீர் என்ற தலைப்பிலும் தான் இந்த பிப்ரவரி மாதம் தேவ வார்த்தை சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. என்ன நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொன்னால், இந்த 6ஆம் வசனம் அதிகாரம் முதல் நீங்க படிச்சு பார்த்தால் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமா வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. தேவன் படைத்த ஜனங்கள், ஆதாம் சந்ததி அப்படியே வந்தவர்கள் மிகுந்த பாவத்துக்குள்ள போயிட்டாங்க. ஆண்டவர் அதை பார்த்தார். இந்த என் ஆவி இந்த ஜனங்களோட போராடுவது இல்லை. இந்த ஜனங்க கீழ்ப்படியவே இல்லை. அக்கிரமம் ரொம்ப பெருசாயிடுச்சு. அவங்க இருதயத்தின் நோக்கம் சிந்தனை அளவுக்கு மீறி பொல்லாததா இருக்கு. அதை நான் பார்த்தேன், கண்டேன். ஆண்டுடைய கண்கள் கண்டது. 5ஆம் வசனத்துல தம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக அவர் மனஸ்தாபப்பட்டார். அது இருதயத்துக்கு व्यसனமா இருந்தது. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் இந்த சிருஷ்டித்த மனுஷனை நான் பூமியில உயிரோட வைக்க போவது இல்லை. மிருகங்கள், மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள் எல்லாத்தையும் நிக்கிரகம் பண்ண போறேன், அழிக்க போறேன். ஏன்னா என் மனசுக்கு அவ்வளவு வேதனையா மனஸ்தாபமா இருக்கு. யோசிக்கிறீங்களா? படைத்த தேவனின் மனம் எவ்வளவு புண்பட்டு இருக்கு. காரணம், ஜனங்க கீழ்ப்படியில. பாவம் பாவம் பாவம். கொஞ்சம் கூட மனம் திரும்புதல் இல்லை, கொஞ்சம் கூட மன மாற்றம் இல்லை. இருதய கடினம். அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் அப்படிதான் இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த நிலையிலே ஆண்டவர் கண்கள் பார்த்து கொண்டே இருந்தது. யாராவது ஒரு மனுஷன் கிடைக்க மாட்டானா என்பதை யோசித்து பார்க்கும்போது அங்க ஒரு மனுஷன் இருக்கிறாரு. அவர் யார் தெரியுமா? நோவா. அவருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அவன் நீதிமானாயிருந்தான், உத்தமனாயிருந்தான், தேவனோடு சஞ்சரிக்கிறவனாயிருந்தான். அதன் பிறகுதான் இந்த நோவா கிட்ட தம் மனதில் உள்ள காரியத்தை சொன்னார். அந்த நோவாவும் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து பேழையை உண்டாக்கினார். கீழ்ப்படியாத ஜனங்கள் அழிக்கப்பட்டார்கள். கீழ்ப்படிந்த நோவா, அவருடைய குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. இந்த வார்த்தைகளை கேட்கிற வாலிப தம்பி, தங்கச்சி, அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க, கீழ்ப்படிங்க. அந்த ஜனங்கள் போல தப்பான வழி வேணாம். உண்மையை உணருங்க, வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருங்க. நோவாவுக்கு கிருபை கிடைச்சது போல உங்களை, உங்கள் பெற்றோரை, உங்கள் உடன்பிறப்புகளை, உங்கள் குடும்பத்துக்கும் இரக்கம் பாராட்டி அழிவிலிருந்து பாதுகாத்து உங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். ஜெபமனோமா. பரலோக தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். தேவ கரம் நீட்டப்படட்டும். இது எங்களுக்கு பாடமா வச்சிருக்கீங்கப்பா. உங்களுடைய வார்த்தைகளுக்கு நாங்க நடுங்கி இருக்க வேண்டும். உங்க மனஸ்தாபப்படுற அளவுக்கு யாருடைய வாழ்க்கை வேண்டாம். தெரிஞ்சு தெரியாம தவறாய் வாழ்ந்த வாழ்க்கையை மன்னியும். ஒவ்வொருவரும் உமக்காக வாழட்டும். ஆண்டவர் கிரியை செய்யும். நோவா கண்களை கிருபை கிடைச்சது போல கிருபையை நாங்கள் பெற்று உமக்கு சாட்சிகளாய் இருக்க உதவி செய்யும். தேவ ஆசீர்வாதம் இறங்கி வரட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென்.